வணக்கம், வெல்கம் டு திருச்செந்தூர் சுந்தர். நான் உங்கள் கோட்டை சுந்தர். இன்னைக்கு கேள்வி பதில் நிகழ்ச்சியில் நம்மளோட சப்ஸ்கிரைபர் மற்றும் ஃபாலோவர்ஸ் வந்து என்னென்ன கேள்விகள் கேட்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ ஒரு காலர் லைனில் வராங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க சொல்லி கேட்போம். சார் வணக்கம் சார், கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேங்க சார். சொல்லுங்கள் சார், என்ன தகவல் வேணும் சார்? சார் ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம புதுசாக பேக்கரி ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். சரிங்க சார். சரி, அதான் கோயிலுக்கு வரலான்ட்டு பார்த்துருக்கோம். ஆனால் நம்மளுக்கு நாள் செட் ஆக மாட்டேங்குது. ஒரு 1000 rupees சென்ட் பண்ணி வரேங்க சார். 100 ரூபா வந்து உண்டியலில் போட்டுட்டு ஒரு மீதி காசை வந்து எதனாச்சும் சாப்பாடு வாங்கி கொடுக்குற மாதிரி எதனாச்சும் கொஞ்சம் பார்த்து பண்ணி விட்டுருங்க சார். சரிங்க சார், அனுப்பிச்சு விடுங்க சார். இதுதான் சார் ஜிபே நம்பர். சரி, ஓகேங்க சார். என் பேர் சசிகுமாருங்க சார், நான் கோயம்புத்தூர். அனுப்பிச்சு விட்டு எனக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிச்சு விடுங்க சார், நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டில். சரிங்களா? சரி, டெக்ஸ்ட்டில். சரி, ஓகேங்க சார். தொழில் நல்ல மேன்மேலும் நல்ல வளர்ச்சி அடையும். அப்போ முருகனோட அருள் எப்பயுமே உங்களுக்கு துணையா இருக்கும். நானும் வேண்டிக்கிறேன், நல்லபடியா வேண்டிக்கிறேன். சரிங்களா சார்? இன்னொரு காலர் லைன்ல வர்றாங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க சொல்லி கேட்போம். சொல்லுங்க சார், சொல்லுங்க சார், என்ன தகவல் வேணும் சார்? அர்ச்சனை பண்றீங்க, நீங்க வீடியோ போடுறீங்களா? அது என்ன அர்ச்சனை சொல்ல முடியுமா சார்? உங்களோட வேண்டுதல் என்னவோ சொல்லி அனுப்பிச்சு விடுங்க. சுவாமிகிட்ட வேல் வச்சு என்ன வேண்டுதலோ அர்ச்சனை பண்ணி அனுப்பிச்சு விடுவோம். அதுக்கு பேமெண்ட் ஏதாவது அனுப்பணுமா சார்? ஆமா சார், ஆமா சார். அப்போ என்னோட டீடைல்ஸ் பேர் அனுப்புனா போருமா? ஆமா, பேரு கொரியர் வேல் திருப்பி அர்ச்சனை பண்ணி வேல் அனுப்பிச்சு விடுறதுக்கு அட்ரஸ், உங்களோட ஃபோன் நம்பர், பின்கோட் நம்பர். இப்போ ஒரு காலம் லைன்ல வராங்க, அவங்க என்ன சொல்றாங்க சொல்லி கேட்போம். சார் குட் மார்னிங் சார், வணக்கம். எங்க இருந்து பேசுறீங்க சார்? எந்த ஊர் சார் உங்களுக்கு? சார் நான் கருண் சென்னையிலிருந்து பேசுறேன். சொல்லுங்க சார், என்ன இன்ஃபர்மேஷன் வேணும் சார்? சார் நம்ம தங்கத்தேர் போதா சார், இப்போ ஓடுதா சார்? தங்கத்தேர் சேவை எங்கிட்ட சார்? நம்ம ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போ வர்ற 15ஆம் தேதிக்கு மேலே தான் சார் அடுத்ததுக்குள்ள புக்கிங் ஓப்பன் ஆகும். இப்போ செப்டம்பர் 15 வரைக்கும் புக்கிங் ஆயிருக்கு. சரி, நீங்கள் என்னைக்கு வரீங்க சார் கோயிலுக்கு? திங்கட்கிழமை சார், மண்டே 15th சார். மண்டே 15th வர்றீங்கன்னா கோயிலுக்கு வரேன். தரிசனம் பண்ண போகிறதுக்கு முன்னாடி கோவிலோட உள்துறை அலுவலகம் இருக்குல்ல, சரி சார், அங்கே போய் செக் பண்ணிக்கோங்க சார். அன்னைக்கு டேட்டில் அவைலபிள் இருக்காங்க. ஒரு சில நேரம் அவைலபிள் கொடுப்பாங்க ஆஃப்லைனில். இப்போ ஒரு காலம் லைனில் வராங்க, என்ன சொல்லுவாங்க சொல்லி கேட்போம். சார் வணக்கம், எங்கேருந்து பேசுறீங்க சார்? உங்க பேர் என்ன சார்? சார் வணக்கம் சார், நாமக்கல்லேருந்து ஜெயக்குமார் பேசுறேன் சார். சொல்லுங்க ஜெயக்குமார் சார். ஹலோ சார், ஆக்சுவலா பாரு, ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு இந்த 7 மணிக்கு இந்த அபிஷேக் டிக்கெட் புக் பண்ணிருக்குதுங்க. சரிங்க சார். ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு 7 மணிக்கு புக். அது என்ன டவுட்னா, இப்ப அந்த தரிசனம் இன்னும் பண்ணது கிடையாது. அது எத்தனை மணிக்கு ஸ்டார்ட்னா எத்தனை மணிக்கு முடியும் சார்? 7 மணிக்கு போட்டிருக்காங்க. எத்தனை மணிக்கு முடியும் சார்? அது எப்படி சாமி பக்கத்துல இருந்து பார்க்கலாமா? எப்படி அந்த டீட்டெயிலுக்காக போகணும் தெரியாது. ஈவினிங் 7 மணிக்கு புக் பண்ணுங்க. ஞாயிற்றுக்கிழமை 7 மணிக்கு சார். எத்தனை டிக்கெட் புக் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி கேக்குறேன். நான் மொத்தம் 4 டிக்கெட் புக் பண்ணிருங்க. 4 ஃபேமிலிக்கு 4 டிக்கெட் புக் பண்ணிருக்கீங்க. 4 பேர் பாத்தீங்கன்னா, இப்ப 4 பேர்ல 10 வயசு கீழே உள்ள குழந்தைங்க தான் ஃப்ரீ, கூட்டு வரலாம், ஃப்ரீ தான் அது உங்களுக்கு. சரிங்களா? இல்ல, about 10 சார். எல்லாமே அபவுட்னா ஒருத்தர் மட்டும் தான் சார் போக முடியும். 4 பேர் போகலாம். இப்ப 4 பேர் போறீங்கன்னா கரெக்டா 7 மணிக்கு அபிஷேகம்னா 6 மணிக்கு சண்முக விலாசம் போயிருங்க. ஓகே சார், 6 மணிக்கு சண்முக விலாசம். ஓகே சார். போனீங்கன்னா உங்களுக்கு 7னா அபிஷேகம் உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு அரை மணி நேரம் நடக்கும் சார். ஓகே. பக்கத்துல இருந்து பார்க்கலாம். அப்படிங்களா? ஓகே. தரிசனம் பண்ணிட்டு வரலாம். இப்போ ஒரு காலர் லைன்ல வராங்க, அவங்க என்ன சொல்லலாம் சொல்லி கேட்போம். குட் மார்னிங், வணக்கம் மேடம். சொல்லுங்க மேடம். சார், நாங்க உங்க இது வீடியோ எல்லாமே பாத்துட்டு இருக்கோங்க சார். சொல்லுங்க மேடம். செப்டம்பர் 20 ஈரோடுங்க சார். ஈரோடுங்க சார். பானுமதிங்க சார் பேரு. சொல்லுங்க பானுமதி. ஓகே. என்ன தகவல் சார்? சார் இந்த மாசம் 24, 25 கூட்டமா இருக்குமாங்க சார்? எப்படிங்க சார் இருக்கும்? அப்படியே லைன் இருக்கு மேடம். செப்டம்பர் 24, 25 தான் மேடம் கேக்குறீங்க? ஆமாங்க சார். 24 ஃப்ரீயா இருக்கும்னா 25 ஓரளவு கூட்டமா இருக்கும் காலையில. சரிங்க சார். சரி, 24 ஃப்ரீயா இருக்கும், 25 வந்து கொஞ்சம் கூட்டமா இருக்கும். ஆமா மேடம். தேங்க்யூ சார். சரி, வரலாம் அப்படின்னு தாங்க சார். உங்களுக்கு வீடியோ எல்லாமே பாத்துட்டு இருக்காங்க சார். அதுக்கு உங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு கூப்பிட்டேன் பாருங்களேன். ரொம்ப நன்றிங்க சார். இப்போ ஒரு காலர் லைன்ல வராங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க சொல்லி கேட்போம். சார் வணக்கம் சார். சொல்லுங்க சார், எங்க இருந்து பேசுறீங்க சார்? உங்க பேர் என்ன சார்? வணக்கம் சார். சார் என் பேர் கண்ணன் சார். நாங்க சென்னையில இருந்து பேசுறோம் சார். சொல்லுங்க சார். அந்த அபிஷேக தரிசனம் அபிஷேக தரிசனம் 500 ரூபாய்ன்னு போட்டிருக்காங்களா சார்? அதுக்கு வந்து எத்தனை பேர் சார் அலோடு? ஒரே ஒரு நம்பர் தான் சார். ஒரு நம்பர் தான் சார். அதுக்கு நம்ம வந்து 100 ரூபா டிக்கெட் இந்த மாதிரி இருக்க வேண்டாம்ல சார்? இதுக்கு மட்டும் பண்ணா போதும் சார்.
இதுக்கு வந்து என்ட்ரன்ஸ் வந்து இப்ப இங்க இருந்து சார் போவாங்க நம்ம சண்முக விலாஸ் வழியா போயிடலாம் சார். அந்த டைமுக்கு ஒரு half சரி. இதுக்கு எந்த டைமிங் சார்? உங்களுக்கு என்ன டைம் புக் பண்ணிருக்கீங்க? டைமிங் நமக்கு மென்ஷன் பண்ணி அதான் சார் புக் பண்ணும்போது அந்த டைமிங் மென்ஷன் பண்ணிடுவாங்க சார். இனிமே தான் சார் பண்ண போறோம். அதான் கேட்டேன். காலையில 6 மணி அப்புறம் ஈவினிங் 7 மணிக்கு. ஓகே சார். ஓகே சார். ஓகே சார். நன்றி சார். ஒரு காலர் லைன்ல வந்திருக்காங்க, என்ன சொல்றாங்க சொல்லி கேட்போம். சார் வணக்கம் சார். ஹலோ அண்ணா, ஈரோட்ல இருந்து பேசுறேங்கண்ணா. உங்க பேர் சார்? தினேஷுங்க. சொல்லுங்க தினேஷ் சார். அண்ணா ஒரு 3 கேள்வி. இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா திருச்செந்தூருக்கு நைட்டு 9 மணிக்கு தான் வருவோம். ஓகே. ஆனா இந்த குகன் தங்கும் விடுதியில வந்து அவங்களுடைய ஃபார்ம்ல என்ன போட்டாங்கன்னா 7 to 8 வந்து கீ வாங்கணும்னு போட்டாங்க. மார்னிங் 7 to 8. இப்ப எப்படிங்க, இப்ப நான் புக் பண்ணிட்டு நைட்டு கூட வந்து வாங்க முடியுமா? அது ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றாங்களா எப்படி? ஆமா சார், ஸ்ட்ரிக்டா தான் சார் ஃபாலோ பண்றாங்க. இப்ப நீங்க நைட் வரீங்கன்னா ரெக்வஸ்ட் பண்ண தான் செய்யணும். ஏன்னா அலோவ் பண்றாங்களா எனக்கு ஐடியா இல்லை. இப்போ நீங்க மதியம் ஒரு 12-1 மணிக்கு வரீங்கன்னா கூட அலோவ் பண்ணிடுவாங்க. நைட்டு வரீங்கன்னா ரெக்வஸ்ட் பண்ணி, ஆனா எப்படி பார்த்தாலும் மறுநாள் காலையில 6 மணிக்கு நீங்க செக் அவுட்டே ஆகணும் கண்டிப்பா. சரிங்க. இப்போ ஆகாத பட்சத்துல நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணா அடுத்த நாள் சார்ஜ் போட்டுருவாங்க. இப்ப இன்கேஸ் வந்து ரூம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கொடுப்பாங்க. சரிங்களா? நீங்க அந்த ஸ்லைட்ல இன்கேஸ் உங்க ரூம் அடுத்து இன்னொருத்தர் புக் பண்ணிருந்தா கண்டிப்பா நீங்க எக்ஸிட் ஆகி தான் ஆகணும். வெளியில தான் செக் அவுட்டா தான் ஆகணும், வேற வழி கிடையாது. கன்ஃபார்மா ஆகணும். கண்டிப்பா 100% ஆகணும் சார். ஏன்னா உங்களை மாதிரி தான் அடுத்த நாள் வந்து ரூம் புக் பண்ணிருந்தாங்கன்னா வந்து அலோகேஷன் இருக்கு இல்ல ரூம் ஃப்ரீயா இருக்குன்னா நீங்க ரெக்வஸ்ட் பண்ணி இது பண்ணலாம். ஏன்னா மேக்ஸிமம் 99% ரூம் ஃபுல்லா இருக்கு. ஃபுல்லா ஆயிடுது. சரிங்க. அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி மனநிலைமையில வாங்க. சரிங்களா? சரிங்கண்ணா. ஓகே. கண்டிப்பா அந்த ஃபார்மாலிட்டி. சொல்லுங்க சார். அப்புறம் ஓகே. இந்த 2 கேள்வி தான். சோ அதுலயும் மேக்ஸிமம் கவர் ஆயிடுச்சு. அதே மாதிரி நம்ம ஆன்லைன்ல பண்றதா இமிடியேட்டா ஆன்லைன்ல இப்ப அமௌண்ட் பே பண்ணிரணுங்களா? ஆமா சார் ஆன்லைன்ல பண்ணிரணும். இங்க செக்யூரிட்டி டெபாசிட் மட்டும் இங்க வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். இப்போ நீங்க நான் ஏசினா 550, ஏசினா 950. 1 டேக்குனா பெர் 1 டேக்குனா 2 நாள்னா 2 நாளுக்குள்ள செக்யூரிட்டி டெபாசிட், ஒரு நாள்னா ஒரு நாளுக்குள்ள செக்யூரிட்டி டெபாசிட் கண்டிப்பா அதை பே பண்ணணும். அது நீங்க செக் அவுட் ஆகி போறப்ப அந்த 100% ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. இன்கேஸ் நீங்க எனி டேமேஜஸ் எதுவும் பொருட்கள் எதுவும் கரெக்டா இருந்துச்சுன்னா எந்த பட்சத்துலயும் உங்களுக்கு திருப்பி அப்படியே ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க மேனேஜ்மெண்ட்ல. ஆனா இப்ப 2 நாள்ல புக் பண்ண முடியுங்களா? 2 நாள்ல 1 by 1 தான் சார் புக் பண்ண முடியும். அட் டைம்ல புக் பண்ண முடியாது. இப்ப நீங்க உதாரணத்துக்கு இப்ப நாளைக்கு தேதினா 9ஆம் தேதி புக் பண்றீங்க. 9ஆம் தேதி புக் பண்ணி முடிச்சுட்டு வெளியே வந்துட்டு தான் திருப்பி 10ஆம் தேதி புக் பண்ண முடியும். ரூம்ஸ் ஒரே நேரத்துல புக் பண்ண முடியாது. மீண்டும் கேள்வி பதில் நிகழ்ச்சியில நாளை காலை 10 மணிக்கு சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்புக்குரிய கோட்டை சுந்தர்.